திராவிட இயக்கத்துடைய முன்னோடியாக பிதாமகனாக பல சமூக சீர்திருத்தங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த பெரியாருடைய 138வது பிறந்த நாள் இன்று. தமிழக அரசியலில், தென்னாட்டு அரசியலில், இந்திய அரசியலில் அவருடைய பங்கு என்பது மிகவும் முக்கியமானது. அதை ஏற்பவர்கள் உண்டு, ஏற்காதவர்கள் உண்டு. ஆனால் அவருடைய பங்கு அப்படிங்கிறது அவரை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டு அரசியலை, திராவிட அரசியலை, தென்னாட்டு அரசியலை, இந்திய அரசியலை நாம் பேசிவிட முடியாது என்பது தான் யதார்த்தம். பெரியார் வந்த கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் திராவிட இயக்கமாக இருந்தது. திமுகவாக உருவாகி திமுக உருவாக்கப்பட்டு திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்து வருகிறது. பெரியார் வழியில் தான் நடக்கின்றோம் என்று இரண்டு கட்சிகளும் சொல்லி வர, எந்த கட்சி பெரியார் வழியில் நடக்கிறது, பெரியார் வழியை பின்பற்றுவது திமுகவா அதிமுகவா விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திமுக செய்தி தொடர்பாளர் திரு வைத்திலிங்கம் அவர்களும், அதே போல அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோவை செல்வராஜ் அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இருவற்றுமே பொதுவான கேள்விதான். இருவரும் ஏன் கருதுறீங்க உங்கள் இயக்கம் தான் பெரியார் வழியை சரியா பின்பற்றி நடந்து வருகிறது, அதை செயலாக்கம் செய்கிறது அப்படின்னு இருவரும் ஏன் நம்புறீங்க? இருவருமே விளக்குங்க. திரு வைத்திலிங்கம் முதல்ல. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை என்பது போன்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். திராவிட இயக்கம் பிரிந்த பொழுதே கூட எங்களுக்கு தலைவர் பெரியார் தான், அவரிடம் அப்படியே இருக்கிறது என்று தான் அண்ணா சொன்னார். அதன் வழிதான் அந்த ஆட்சியும் தொடங்கியது. முதலாக சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக்கியது அகில இந்தியாவிலேயே தமிழகம்தான். அதன் பிறகு பல்வேறு திட்டங்களை, அவருடைய சுயமரியாதை பாதுகாப்பு, பெண்ணடிமை நீக்கம், சமத்துவம் போன்ற பல திட்டங்களை உருவகப்படுத்தி அதற்கு உருவம் கொடுக்க முயற்சித்து தொடர்ந்து இன்று வரைக்கும் கடைபிடித்து வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம். முக்கியமாக பெரியாரை பொறுத்தவரையிலே அவர் நாத்திகர் என்பதை விட சாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரர் என்பதைத்தான் அவர் கடைசி வரையிலே வலியுறுத்தி வந்தார். அதுதான் அவருக்கு பெருமை சேர்த்தது கூட. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸிலே இருந்தபோது இவர் பிரிந்ததற்கு காரணம் இந்த பிரிவினை, இடஒதுக்கீடு சம்பந்தமாக அவர் கொண்டு வந்த தீர்மானத்தை காங்கிரஸ் ஏற்காததினாலே தான் காங்கிரஸிலே விட்டு வெளியே வந்தார். எனவே மக்களுக்கு இடையிலே இருக்கிற அந்த பேதத்தை அகற்றுவதுதான் அவருடைய முக்கிய பணியாக இருந்தது, இலட்சியமாக இருந்தது. அதற்கு தடையாக இருப்பது இந்த மதம் என்கிற காரணத்தினாலே இந்த நம்பிக்கை தகர்ப்பு, நாத்திகம் என்பது இன்சிடென்டல். அதாவது சமத்துவத்திற்கு தடையாக இருப்பது இந்த நம்பிக்கை என்கிற காரணத்தினாலே தான் அவர் நாத்திகத்தையும் கையில் எடுக்க வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்பட்டார். அதுதான் அவருடைய ஒரு சரியான மதிப்பீடாக இருக்க முடியும். அந்த கோணத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த சாதி ஒழிப்பு, முதலில் சாதி பேதம் அகற்றல், அதற்கு இறுதி இலக்கு சாதி ஒழிப்பு. அந்த வழியில திமுக மட்டும்தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? கைப்புண்ணுக்கு அவர் காலத்திலேயே விமர்சனத்துக்கு உள்ளான கட்சி திமுக. கண்ணீர் விமர்சித்திருக்கிறார். திமுக தலைமையா காமராஜரா என்ற போது அவர் காமராஜரை தேர்ந்தெடுத்த தருணங்கள் உண்டு. அதற்குரிய காரணங்கள் வேறு. பச்சை தமிழர் என்று அவர் காரணம் காட்டினார். அதற்கெல்லாம் கூட அதற்கு இந்த இயக்கத்தை விட்டு பிரிந்தவர்கள் கண்ணீர் துளிகள் என்று கூட எங்களை அவர் சாடினார். அந்த உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அந்த வருத்தத்தின் வெளிப்பாடாக தான் அதை எடுத்து அவர் வழியில அவருடைய திட்டங்களை, சுயமரியாதை திருமணங்கள் அதெல்லாம் நடைமுறைப்படுத்தியது மட்டுமல்ல, இன்றளவும் இந்த சமத்துவபுரம்ங்கிறது அதனுடைய திட்டத்தினுடைய தாக்கம் அகில இந்தியாவிலும் பிரதிபலிக்கிறது. இன்றைக்கு ஒரு சமுதாயத்தை தனித்து ஒதுக்கி வைத்திருப்பதனுடைய நோக்கமே அதனுடைய அந்த ஒரு ஆதிக்கம், சாதி ஆதிக்கம் என்கிற அந்த ஒரு தன்மையை அகற்றுவதற்கு கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை போல இந்தியாவிலேயே யாரும் கொண்டு வரலையே. ஓகே, திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அதே கேள்விதான். ஏன் நீங்க கருதுறீங்க பெரியார் வழியை நாங்கள் தான் சரியா செயல்படுத்துறோம் அப்படின்னு? உங்களுடைய விளக்கங்கள். தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவர் ஒரு பொக்கிஷம். அவரை யாரும் தனிப்பட்ட முறையில் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் தந்தை பெரியார் அவர்களுடைய 100வது பிறந்தநாள் கொண்டாடுகின்ற பொழுது 1978 அன்றைய முதலமைச்சர் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெரியார் அவர்களுக்காக வைக்கத்தில் அவர் போராடி பெற்ற அந்த வைக்கத்து மண்ணில் அவருடைய சிலையை வைக்க வேண்டும் என்றும், நூல் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும், பூங்கா அமைக்க வேண்டும் என்றும் பணியை ஆரம்பித்தார்கள். அந்த பணியை இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் 1994 அங்கே அந்த சிலையை நிறுவி
அன்றைய நிதியமைச்சராக இருந்த டாக்டர் நெடுஞ்செழியன் அவர்களை அனுப்பி அங்கே அந்த சிலையை திறந்து, நூல் நிலையத்தை திறந்து, பூங்காவை திறந்து பெரியாருக்கு பெருமை சேர்த்தார்கள். தந்தை பெரியார் வழியில் இன்றைக்கு நடக்கிற ஆட்சி என்பது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பெண்களுக்கு இணையாக இருக்க வேண்டும் என்று பெரியார், தந்தை பெரியாருடைய கோரிக்கையை எந்த கட்சியும் நிறைவேற்றவில்லை. அம்மா அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் கடைசி கூட்டத்தில் அறிவித்த பொழுது இந்தியாவிலேயே 50% பெண்களுக்கு உரிமையை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதிமுகவை பொறுத்தவரை தந்தை பெரியாருடைய வழியில் சீராக சிறப்பாக நடக்கிறது. 50% தலைவருடைய வழியில் இந்த பிறந்த நாளில் குறையாக சொல்லப்படாது என்பதற்காக அவருடைய புகழை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 33% கூட பெண்களுக்கான ஒதுக்கீட்டை அதிமுகவும் திமுகவும் ஒதுக்கீடு செய்யலையே. நிறைய பெண்களை அரசியல் அவர் பார்க்க விரும்பினார் அப்படின்னா திமுகவோ அதிமுகவோ ஃபார் தட் மேட்டர் 50% உள்ளாட்சி தேர்தலில் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லக்கூடிய நீங்களோ ஏன் சட்டமன்ற தேர்தலில் அந்த அளவுக்கு பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல? சட்டமன்ற தேர்தல் அதிகமான பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிமுகவை பொறுத்தவரை பெண்களுக்கு சட்டமாக்கவில்லை இன்னும். அதனால் முறையாக எல்லா மாவட்டங்களும் திமுகவோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியோ பெண்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கலாம் சட்டமன்ற தேர்தலில். சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு கொடுக்காம இல்லையா சார்? 35 பேர் தேர்தலில் போட்டிட்டு தான் இருக்காங்க. 33% ரெண்டு கட்சியோட கோரிக்கை சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கான ஒதுக்கீடு மசோதா வரணும்னு. மசோதாவா வராமலேயே பெரியார் கண்ட கனவை, லட்சியத்தை செயலாக்கணும் அப்படின்னா நீங்க பிரதிநிதித்துவத்தை தாராளமா கொடுக்கலாம். நீங்க இங்க ஏதாவது மசோதா வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். மசோதா கொண்டு வருவதல்ல. புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை பெண்களுக்கு தன்னுடைய கட்சியில் அதிமுகவில் செயற்குழுவில் 50% பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிற பெண்களில் தகுதியை பார்த்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பை தருகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினராக அதிகமாக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பவர் அம்மா அவர்கள் தான். இன்றைக்கு எத்தனை பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெண்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். நான் திரு வைத்திலிங்கம் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இதுவும் பொதுவான ஒரு கேள்விதான். சாதிய ஒழிப்பு தான் அவருடைய பிரதான லட்சியமாக இருந்தது. இறை மறுப்பெல்லாம் இன்சிடென்டெல்லாம் வந்தது அப்படின்னீங்க. ஒரு சாதிய ஒழிப்பிலையும் கூட உங்களால எவ்வளவு தூரம் போக முடிந்திருக்கிறது, எவ்வளவு நிலை மாறி இருக்கிறது. இன்னைக்கு சாதி பேர்கள் தெரு பேர்களா இல்லாம இருக்கலாம், அதுல இருந்து நீங்க இருக்கலாம். ஆனாலும் கூட நிச்சயமா இதுதான் யதார்த்தம். நீங்க மறுக்கலாம், இருவருமே மறுக்கலாம். நீங்க சாதிய பலத்தின் அடிப்படையில் அதை ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கொண்டுதான் சீட்டு வழங்கப்படுது. அப்படிங்கும் போது இது பெரியார் கண்ட லட்சியமா? ரெண்டு கட்சிகள் இல்ல நிச்சயமா. அதாவது சாதிகள் இருக்கின்றன என்பது உண்மை, அவைகளை அகற்ற வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருப்பதும் உண்மை. ஆனால் இன்றைக்கு நான் இந்த சாதி ஒழிப்பு எந்த அளவிற்கு கழகம், கலைஞர் என்ன செய்திருக்கார் என்று கேட்டீர்களோ அதற்கு பதில் சொல்றேன். கலைஞர் பெரியார் அவர்களுடைய நெஞ்சிலை தேய்த்த முள்ளாக இருந்தது ஒரு பிரச்சனை என்பது உங்களுக்கு தெரியும். அந்த கருவறைக்குள்ளே எல்லோரும் சென்று தகுதி படைத்தவர்களை எல்லோரும் சென்று அர்ச்சனை செய்வதற்கான உரிமை பெற வேண்டும். அதுவரை இரண்டாம் தர குடிமக்களாக சூத்திரர்களாக இருப்ப அந்த நிலையை மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான் பிரதானமானது. அதற்கு கலைஞர் ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தார். 71 கொண்டு வந்த சட்டம் இப்படி உச்சநீதிமன்றத்தில் பிரிவு 9 மட்டும், அதாவது அந்த தகுதி படைத்த எல்லோரும் அனைத்து தரப்பினரையும் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஸ்டே செய்து உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நாங்கள் கோரிக்கை எல்லாம் அப்படியே கிடப்பில் கிடக்கல. 262 பேர் இந்த அரசினாலே கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சிஸ்டம் சிலபஸ், அதாவது அந்த அர்ச்சகர் பயிற்சிக்குரிய சிலபஸ், அவைகளை படித்து முடித்து ஓராண்டு பயிற்சி முடித்தவர்கள் அரசாங்கத்தினுடைய வேலை நியமனத்திற்காக காத்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம், இந்த அரசு ஏன் தவிர்க்க வேண்டும்? உச்ச நீதிமன்றத்துடைய இந்த நீங்களே குறிப்பிட்டது போல அந்த ஒரு தீர்ப்பு ஒரு பெரிய இதற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இந்த ஒரு சாதி ஒழிப்பு, இந்த சாதிய வேற்றுமைகள் களைவது அப்படிங்கிறத ரொம்ப கவனம் செலுத்தியவர் பெரியார். ஆனால் இன்னைக்கும் கூட அரசியல் கலா யதார்த்தமா எல்லா கட்சிகளையும், குறிப்பாக திராவிட பெருங்கட்சிகள் ரெண்டுத்திலையும் சாதிங்கிறது எவ்வளோ பெரிய ஃபேக்டராக தேர்தலில் மற்ற எல்லா அரசியலையும் இருக்கு அப்படிங்கிறது தெரிகிறது. நீங்க மறுக்கலாம், பட் ஆனால் அதுதானே கலை யதார்த்தம். அதுல ஏன் பெரியாருடைய லட்சியத்தை நிறைவேற்ற முடியல? அதாவது தேர்தல் நேரங்களில்
எந்த ஜாதிக்கு தான் சீட்டு கொடுக்கணும், அதிகமான ஜாதிக்கு தான் எங்கே இருக்காங்களோ அதை தொலாவி பார்த்து சீட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்கெல்லாம் மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 1000 ஓட்டு 2000 இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக அன்றைக்கு எல்லா மகளிரும் எல்லோரும் வாக்களிக்க தயாராக இருந்தார்கள். அதனால் வேட்பாளருக்கு வாக்கில்லை, கட்சிக்குத்தான் வாக்கு, எனக்குத்தான் வாக்கு என்று நினைத்து மற்ற சமுதாயத்தின் அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் வாய்ப்பு கொடுப்பதை தகர்த்தெறிந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே அன்னைக்கு தொடங்கி இருக்கலாம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். உங்க கட்சி பல இடங்கள்ல செஞ்சிருக்கு, இன்னைக்கும் கூட இருக்கிறதா என்றுதான் பார்க்கிறார். சில இடங்கள் நீங்களா பல இடங்கள்ல அது ஒரு ஃபேக்டரா இருக்கா இல்லையா? ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது என்பதனை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் எல்லா பதவிகளுக்கும் ஜாதி கிடையாது. அப்படி நீங்க சொல்லலாம், பட் ஆனா இன்னைக்கு யதார்த்தம் அப்படிதான் இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. அம்மாவுடைய இப்போ கூட வரப்போகிற தேர்தலையும் நாங்க ஜாதி பத்தியே கவலைப்படல. எங்கெல்லாம் மக்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்று வாக்களிப்பதற்குத்தான் வாய்ப்பு கொடுப்போம் ஒழிய ஜாதி அடிப்படையில் வாய்ப்பு கொடுப்பதில்லை. நான் திரு வைத்திலிங்கம் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அதுதான் எல்லா கட்சியிலையும் கலை யதார்த்தமா இருக்கு அப்படின்னு எல்லா கட்சிகள்கிட்டையுமே நான் விட்டுறேன். நான் ஒரு வகையில் நான் பதிவு செய்ய விரும்ப ஒரு கருத்து, பெரியாரியம் என்ற கொள்கை இந்த மண்ணில் வென்று விட்டது என்று தான் நாம் கருத வேண்டும். அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும். ஏன்னா இன்றைய தினம் இன்னைக்கு கலைஞர் எல்லா காங்கிரஸ்காரர்கள் உள்பட எல்லாரும் சென்று பெரியாருடைய சிலைக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள், அது வேறு. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் மலருதவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் என்ற செய்தி வரவேற்க தகுந்தது. ஏன்னா ஒரு காலத்தில் திடீர்னு அப்பப்போ பண்றாங்க, பண்றாங்க, வாழ்த்துக்கிறோம். என்ன இது எதை காட்டுகிறதுன்னா, பெரியாருடைய தொடக்க காலத்திலே பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து தான் இந்த இயக்கமே தொடங்கப்பட்டது. அந்த பிராமணர் குலத்திலே வந்த ஜெயலலிதா அவர்கள் பெரியாரை போற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு இருக்கிறார். கட்டாயம் சொல்றதா அவங்க விரும்பி வாழ்த்துக்கிறாங்க, உளமாற செய்தார்கள் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதாவது அவர் கூட பிராமண குலத்திலே பிறந்தவர் கூட பெரியாருடைய சமதர்ம முன்னேற்றத்தை, மூட நம்பிக்கையை எதிர்க்கின்ற ஒரு கொள்கையை, தீண்டாமையை ஒழிக்கிற கொள்கையை எதிர்த்து ஒரு ஆதரித்து தான் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறார் அல்லவா? அந்த இன்னைக்கு பெரியாருடைய கொள்கையை எதிர்த்து பேச எவருமே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது, அது ஜெயலலிதா உள்பட. அந்த ஒன்றே பெரியாரையும் வென்றுவிட்டது என்ற அளவில் எடுத்துக்கொள்ளலாம். தவிர அதிலே அதிமுக திமுக என்று பாகுபடுத்தி கம்யூனிஸ்டுகள் கூட இன்றைக்கு பாராட்டுகிறார்கள். இன்றைக்கு கொள்கை ரீதியில காங்கிரஸ்காரர்கள் கூட இன்றைக்கு பெரியாரியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நீங்க சொன்னீங்களே சாதியம் இருக்குன்னு சொல்லி, சாதியம் அதை ஒட்டி அது தேர்தல் வெற்றிக்காக ஒரு சில கட்சிகள் அப்போதைக்கு ஒரு தேர்தல் யுக்தியாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையிலே இதை ஒழிக்க வேண்டும் என்பதை எல்லையாக வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு அடுத்த தேர்தலுக்கு தொடர்ந்து ஒரு நிலைக்கக்கூடிய விஷயமா மாறி எல்லா கட்சிகளையும் இறைமறுப்பு அப்படிங்கிறது அவருடைய கொள்கையில இன்சிடென்டலான ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. ஆனா அவருடைய இறைமறுப்பு கொள்கையில திரு கருணாநிதி உங்களுடைய தலைவர் ஒரு சிறந்த பற்றாளரா, உறுதியா பற்றாளரா. ஆனா அடுத்த கட்டம் வரும்போது திரு ஸ்டாலின் சொல்கிறார் 90% இந்துக்கள். நான் சொல்றேமா, நான் இந்து, கேளுங்க, நான் எத்தகைய இந்துங்கிறதா முக்கியம். நான் இந்து தான். ஆனா எத்தகைய இந்து? எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே புரோகிதன் தேவையில்லை என்கிற இந்து. நான் ஓர் இறைவன், அதாவது உருவத்தோடும் உருவம் இல்லாமலும் இருக்கிற இறைவனை. எனக்கு எந்த விதமான மதங்களும் எனக்கு தேவையில்லை. நான் இந்து அல்ல, கிறிஸ்தவன் அல்ல, முஸ்லீம் அல்ல, ஆனால் இறைவனை நம்புகிறேன். ஆனால் நான் இந்து தான். எந்த சடங்கும் எனக்கு தேவையில்லை. எல்லா சடங்கையும் நான் புறக்கணிக்கிறேன். எல்லா மூட நம்பிக்கைகள் நான் ஒழிக்கிறேன். சாதிகளை எல்லாம் நான் நிராகரிக்கிறேன். நான் இந்து இல்லையா? இந்து என்பது ஒரு மதம் அல்ல என்று உச்சநீதிமன்றமே பிறகு கூட நீங்கள் எப்படி ஒரு மதம் என்று குறிப்பிட்டீர்கள்? இதுவே சட்டத்திற்கு எதிரானது இல்லையா? எனவே இந்து நான் பதிவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கருத்து, இந்த உலகத்திலேயே மிக மோசமான, மிக தவறுதலாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை எது என்று சொன்னால் அது இந்துதான். ஏன்னா இந்து என்பது பார்ப்பன மதத்திற்கும் சுயமரியாதைக்கும் ஒரு மோதல் இருப்பதாக ஒரு அர்த்தம் ஒரு பொருள்கொள்ளப்படுகிறது. உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன், நான் நாத்திகனாக இருந்தாலும், நான் ஓரிரையை நம்பினாலும், நான் மூடநம்பிக்கைகளை வெறுத்தாலும், நான் தான் அசலிந்து, மற்றவர்கள் தான் போலிகள். ஹிந்துயிசம் இஸ் a way of life. நீங்க சொல்றது போல திரு செல்வராஜுடைய இறுதியான கருத்து. திரு செல்வராஜ் உங்களுடைய இறுதியான கருத்து கேட்கலையே? உங்களுடைய இறுதியான கருத்து திரு செல்வராஜ் கேக்குதா? சொல்லுங்க. உங்களுடைய இறுதியான கருத்து.
அதாவது தந்தை பெரியார் அவர்கள் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, மூட நம்பிக்கையை அடியோடு ஒழித்தவர். அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வைக்கத்துக்கு சென்று ஒரு ஈழ சமுதாயம், மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள், அது கோயிலுக்குள்ள போறதுக்கு மட்டும் இல்ல, கோயிலை சுத்தி இருக்கிற 4 சாதைகளிலும் யாரும் வரக்கூடாது என்று சொன்னதை அதை தடுத்து சிறைக்கு சென்று போராடி மனிதனுக்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த வழியில் அவருடைய லட்சியங்கள், அவருடைய கனவுகள், அவருடைய எண்ணங்களை ஈடேற்றுகின்ற விதத்தில் இன்றைக்கு ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தந்தை பெரியார் அவருடைய எந்த ஒரு அவருக்காக திமுக ஆட்சியில் என்றுமே செய்யவில்லை. தந்தை பெரியாரை பயன்படுத்தி கொண்டார்கள் ஒழிய தந்தை பெரியாருடைய வழியை நடக்கவில்லை என்பதை பதிவு செய்கிறேன். யார் அந்த வழியில் நடக்கிறாங்க அப்படிங்கறத நேயர்கள்ட்டே விட்டுறலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.